வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக கடந்த கால அரச பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இது 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற 19வது 20 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் பார்வையிடுவோம். கீழே சில மரத்துண்டுகள் ஒன்றோடொன்று ஒட்டியிருக்கும் வகையில் அமைந்து காணப்படுகின்றன. இதை அவதானித்து 19, 20ஆம் வினாக்களுக்குரிய விடைகளை தெரிவு செய்க. 19வது வினா, பக்கம் ஏயிலிருந்து பார்க்கும்போது இந்த மரத்துண்டுகள் தோற்றும் விதத்தை தெரிவு செய்க. ஒரு நேர்கோட்டில் இந்த மரத்துண்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கின்றபடியால் ஏ திசையிலிருந்து பார்க்கின்ற போது முதலாவதாக உள்ள, அதாவது நாங்கள் இடமிருந்து வலமாக திசையிலிருந்து பார்க்க முதலாவதாக உள்ள பெரிய கனவுரு துண்டின் பக்கமுகம் தோற்றமளிக்கும். இரண்டாவது அதற்குள் மறைந்துவிடும். மூன்றாவது தோற்றம் மேல் பகுதி தோற்றமளிக்கும். 4, 5 மறைந்துவிடும். ஆகவே இது இரண்டாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. அதே போலத்தான் பி பக்கமாக வலமிருந்து இடமாக நோக்குகின்ற போது வலமிருந்து இடமாக முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது மூன்றுமே தோற்றமளிக்கும். 4, 5 மறைந்துவிடும். ஆகவே அதற்கு இரண்டாவது விடை பொருத்தமானது. இது கற்புலன் ஆற்றல். நன்று.